திருப்பரங்குன்றம் மலை அனைவருக்கும் சொந்தமானது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்போது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. கடவுள்கள் சரியாகத்தான் இருக்கிறார்கள், சில மனிதர்கள் தான் சரியாக இல்லை என்று நீதிபதிகள் பேசியிருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் மலை தங்களுக்கே சொந்தமானது என்ற ஒன்றிய தொல்லியல் துறைக்கு நீதிபதிகள் தற்போது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். ஒன்றிய அரசின் தொல்லியல் துறை பதில் மனு தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் மலை அனைவருக்கும் சொந்தமானது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைகிறார். ரஃபீக் ராஜா, விவரங்கள். நிச்சயமாக மதுரையில் உள்ள திருப்பரங்குன்றம் மலையில் சிக்கந்தர் பாதுஷா தர்காவும் மற்றும் முருகன் கோவிலும் உள்ளது. இந்த கோவிலில் ஆடு கோழிகள் பலியிடுவதற்கு பல்வேறு சர்ச்சைகள் கிளம்பியது. இதனைத் தொடர்ந்துதான் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆடு கோழிகளை பலியிடுவதற்கு தடை விதிக்க கோரி பல்வேறு மனுக்களும், அதே போல சிக்கந்தர் மலை என்று அழைக்க கூடாது என தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பல்வேறு மனுக்களும் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுக்கள் அனைத்தும் நீண்ட நாட்களாக விசாரணை செய்யப்பட்டு நிலுவையில் இருந்த நிலையில் இன்று நீதிபதிகள் நிஷா பானு, நீதிபதி ஸ்ரீமதி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் பட்டியலிடப்பட்டிருந்தது. சற்று முன் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. விசாரணையின் போது தமிழக அரசு தரப்பில் அரசினுடைய மூத்த வழக்கறிஞர் ரவீந்திரன் ஆஜராகி தற்போது திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் எந்த பிரச்சனைகளும் இல்லை, அவரவர் மத வழிபாடுகளில் செய்து வருகின்றனர். எனவே இந்த வழக்குகள் அனைத்தையும் தள்ளுபடி செய்து உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். தமிழக அரசு மக்கள் மத்தியில் அமைதியான ஒரு சூழலை விரும்புகிறது. எனவே அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என வாதிட்டிருந்தார். அதே போல பல்வேறு மனுதாரர்களும் இந்த விவகாரத்தில் உரிய தீர்வை நீதிமன்றம் பிறப்பிக்க வேண்டும். ஏற்கனவே கீழமை விசாரணை நீதிமன்றங்கள் பல்வேறு வழக்குகளில் விசாரணை செய்து இந்த மலையை 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டு ஒன்று கோயிலுக்கும் மற்றொன்று தர்காவிற்கும் மீதி பகுதி அரசிற்கு சொந்தமானது என்று உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று வாதிட்டிருந்தனர். இந்த நிலையில் தான் ஒன்றிய அரசு தரப்பின், அதாவது ASI என்று சொல்லக்கூடிய ஒன்றிய அரசின் தொல்லியல் துறை சார்பாக ஒன்றிய அரசு வழக்கறிஞர் ஆஜராகி இந்த மலை முழுவதும் ஒன்றிய அரசின் கீழ், ஒன்றிய அரசின் தொல்லியல் துறைக்கு கீழ் 1923ஆம் ஆண்டு ஜிஓ அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இந்த மலை ஒன்றிய அரசின் தொல்லியல் துறைக்கு சொந்தமானது. அங்கு எது செய்வதாக இருந்தாலும் எங்களை கேட்டுதான் செய்ய வேண்டும். எனவே அங்கு எந்த நடவடிக்கைகளையும் ஈடுபடக்கூடாது, அதற்கு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என வாதிட்டார். அப்பொழுதுதான் நீதிபதிகள் குறுக்கிட்டு இவ்வாறு சொல்லாதீர்கள், இந்த மலை என்பது அனைவருக்கும் சொந்தமான மலை, திடீரென தங்களுக்கு சொந்தமான மலை என்று சொல்வதை நாங்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? அனைத்து கடவுள்களும் நன்றாகத்தான் உள்ளார்கள், ஆனால் மக்கள் தான் இது போன்ற பிரிவினையை தூண்டி பிரச்சனைகளை கிளப்பி வருகின்றனர். எனவே இது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. உங்களுடைய பகுதி என்ன, உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து ஒரு விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்யுங்கள், அதன் அடிப்படையில் நாங்கள் உரிய உத்தரவு பிறப்பிக்கின்றோம் என கூறி அனைத்து வழக்குகளுடைய விசாரணையும் உத்தரவிற்காக வருகின்ற 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.